அண்ணி, ஜனனி. எப்படி இருக்க? சரி போயிருச்சு ஜனனி. ஒரே காயமா இருக்கு. முடியலையா? என்ன சொல்லு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? ஹாஸ்பிடல் போலாம். இல்ல வாங்க சொல்லுடா. ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம் சித்தி. ஒரு ஜெயில இருந்து வெளியிலயே வந்துடக்கூடாது. திரும்ப தூக்கி உள்ள வச்சிருவோம். நீ பாரு, நீ எவ்வளவுதான் பாடுபடுவ. விடுங்கக்கா, பாத்துக்கலாம். அண்ணி அண்ணி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உள்ள வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு. வா உள்ள வா, உள்ள வா. நீ முதல்ல உள்ள வா. ஜனனி, ஜனனி வந்துட்டியாடி? எப்படி இருக்க? நீ நல்லபடியா வந்து சேரணும்னு நான் வேண்டாத சாமியே இல்லை. இத இப்ப கூட நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு தான் வரேன். என்னடி மேலுக்கு முடியலையா? காய்ச்ச கீச்சு அடிக்குதா? இல்ல டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். ஏண்டி, இந்த வீட்டுல உன்னை நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க. ஏதாச்சும் மண்டை கொடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. இத பாரு சக்தி, நான் சொல்றது கேளு. இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதும் புள்ளைய கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் நிம்மதியா ஒரு வாரம் தங்கிட்டு வா. இங்க இருக்க வேண்டாம். சரிம்மா, நான் கூட்டு போறேன். முதல்ல அவ உள்ள வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிப்பா. ஏண்டி, இவளை மடக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? குடிக்கிறதுக்கு ஜூஸ் கீஸ் போட்டு எடுத்துட்டு வரலாம் இல்ல? இப்ப நாங்க தான் மடக்கி வச்சு பேசிட்டு இருக்கோம். ஆமா. சரி சரி. சில நேரம் அவங்க மக மாதிரியே பேசுவாங்க. தோணும்டி, தோணும். இன்னும் 2 இடி இடிச்சா எல்லாம் தோணும். ரேணுகா, இவளுக்கு வாய் தான், அதனால ஒண்ணும் வராது. நீ போய் ஜூஸ் போட்டு கொண்டா. சரி, உள்ள வா. இங்க பாரு சரணி, உள்ள போய் யாருக்கிட்டையும் எதுவும் பேசாத. அவங்க எல்லாம் வம்பிழுத்து அதுல குளிர் காயணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நமக்கு நிம்மதிதான் முக்கியம். என்ன சொல்றானுங்களோ அதை செஞ்சுட்டு போலாம். நீயும் சக்தியும் ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்க. சரியா? என்னடா சக்தி? நீயும் ஒன்னும் பேசிடாத. துஷ்டனை கண்டா தூரம் விலகணும். எல்லாம் உங்க ப்ராடக்ட் தானே? எது? இல்ல இல்ல, உங்க பசங்க தானேன்னு சொல்றேன். அதுக்கு என்னடி செய்யறது? இப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சா பெத்த பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து இப்படிதான் வாழ போறாங்கன்னு அம்மாக்களுக்கு முன்கூட்டியா தெரிஞ்சிடுச்சுன்னு வெயி. இந்த உலகத்துல பாதி பிள்ளைங்க இப்படி பிறந்து தொலைஞ்சிருக்கவே மாட்டாங்க. என்னத்த செய்ய, எல்லாம் விதி. அப்பத்தா, முதல்ல இந்த லைன் எல்லாம் மாத்தணும். எதுவும் விதிலாம் கிடையாது அப்பத்தா, எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. சொல்லுது பாரு 100 வயசு கிழவி. உள்ள போய் உங்க சித்திக்கு என்ன வேணுமோ அது செய்யுங்க. என்ன வாடி சன? வாங்க சித்தி.
இந்தாருங்க மாமா, வீராங்கனை வந்துட்டாங்க. கைப்புள்ள எப்ப பாரு யார்கிட்டயாச்சும் வாயை கொடுத்து அடி வாங்கிட்டு வந்துருது. முல்ல, இந்த மட்டும் அடி கொஞ்சம் ஓவர் போலையே. பாவம் ஆளு டொசுக்குன்னு வந்து நிக்குது. ஏய், உனக்கு ஒரு கை மட்டும் உடைச்சது தப்பா போச்சுடி. வாயை உடைச்சுப்பிட்டு பேச முடியாம பண்ணிருக்கணும். அப்பதான் நீ அடங்கி இருப்ப. இப்போ ஒரு வார்த்தை சொன்னா கூட என் பேத்தி இருக்கா, செஞ்சுடுவா. சிவா, மரியாதையா வாயை மூடிக்கிட்டு இரு. சனனி, வாம்மா, சாமி கும்பிடு வா. ரொம்ப சந்தோஷம்மா. என் பிள்ளைய நல்லபடியா கொண்டாந்து கொடுத்துட்டேன். ஆமா ஆமா, நீ அப்படியே 10 மாசம் சுமந்து பெத்துட்ட பாரு. திருவிழாவில் காணாம போன திரும்பி வந்திருக்கா. தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சிக்கோ நல்லா. ஏய் கதிரே, பேசாம இருப்பா. என்னண்ணா நீங்க நம்மள காலி பண்ணு நினைக்கிற கூட்டத்துக்கிட்ட நாமே அடங்கி போனோம். பேசாம இருப்பா. நம்ம அப்பா ஆன்மா சாந்தி அடையலாம், அதான் முக்கியப்பா. ஆமா, உச்சந்தில முன்னோர்கள்லாம் வெயிட்டிங். அவங்கள நல்லபடியா வழி அனுப்பிச்சு வைக்கணும். டாய், வாயை மூடுற. ஆளாளுக்கு பேசாதீங்க, அமைதியே இருங்க. ஏப்பா தர்ஷா, மாடிக்கு போய் என் ரூம்ல 2-3 பை எடுத்துட்டா போ. பாப்பா, என்ன இதை கூட செய்ய முடியாதா? நான் போறேன். ஜனனி அவ இன்னும் உயிரோட இருக்காங்கிறது தான், ஆனா நாளைக்கு இருக்க மாட்டான்.